ஓவியா, இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழக அரசியல் களமே பரபர என்று பரபரத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், தற்போது தமிழகத்திலே 2 மையங்களிலே அனைவரின் கவனம், இந்தியாவின் ஒட்டுமொத்த கவனம் 2 இடங்கள் தான் இருக்கிறது. ஒன்று பனையூர், தாவேகா தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகம். இன்னொன்று மக்கள் பவன் என்று அழைக்கப்படுகின்ற ஆளுநர் மாளிகை. இந்த 2 இடங்களில் தான் தற்போது மிக முக்கியமாக என்ன நடக்கப் போகிறது என்று. ஏனால் இன்று காலை 9 மணிக்கு தற்போது தாவேகா எம்எல்ஏக்கள் 108 பேர் 107 பேர், விஜயின் 2 எம்எல்ஏக்கள் பதவி, எனவே 2 இடங்கள் இருப்பதால் 107 எம்எல்ஏக்களும் ஒரு இடத்திலே கூட போகிறார்கள் பனையூரிலே. பனையூரில் கூடிய பிறகு அவர்கள் முக்கிய முடிவினை எடுக்கப் போகிறார்கள். என்ன முக்கிய முடிவு என்றால், அதிர்ச்சி தரக்கூடிய முடிவு. ஜனநாயகத்திற்கு எதிராக, அரசியல் சாசனத்திற்கு எதிராக, விதிகளுக்கு எதிராக, சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் என்பதை வலியுறுத்தும் வகையிலே, தேசத்துக்கு தெரிவிக்கும் வகையிலே அந்த 107 பேரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய போகிறோம். இன்னும் எம்எல்ஏவாகவே பதவி ஏற்கவில்லை, ஆனால் அதற்கு முன்பே நாங்கள் ராஜினாமா செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறோம் என்ற வகையிலே ஒரு அதிரடி வியூகத்தை விஜய் எடுத்திருக்கிறார். விஜயின் இந்த அதிரடி வியூகம் ஜனநாயக ரீதியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா முழுவதும் மீண்டும் பெரும் ஃபோக்கஸ் அவர்கள் மீது விடும். மீண்டும் தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும். அனுதாப அலைகளில் மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் பொதுவாக வரலாறுகள் சொல்வது. அந்த வகையிலே இந்த ராஜினாமா ஆயுதத்தை தற்போது தாவேகாவினர் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக இன்றைய கூட்டத்திலே விஜய் அந்த திட்டத்தை சொன்ன பிறகு எம்எல்ஏக்கள் அனைவரும் ஆமோதிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த திட்டத்தை விஜய் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் வெளிப்படையாக சொல்லுவார்கள் என்று தெரிந்தால் ஆளுநர் 3 நாள் கெடு கொடுத்திருக்கிறார் என்ன நடக்கும் என்பதற்காக. ஆனால் முக்கியமாக தாவேகா எம்எல்ஏகளுக்கு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இன்று காலை ஒரு ஓலை அனுப்பியிருக்கார். அதாவது ஓலை என்றால் கடிதம் மூலமாக, வாய்மொழியாகவும் கடிதம் மூலமாக சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், நமது கட்சியை உடைக்க சதி நடக்கிறது, தாவேகாவை உடைக்க சதி நடக்கிறது, உங்கள் முன்னால் 10 கோடி ரூபாய் கொடுப்பார்கள், 10 கோடியை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், விலை போய் விடாதீர்கள் என்ற வகையில் கூறியிருக்கிறார். விஜயின் போட்டோவை நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள், நெஞ்சில் குடியிருக்கும் என்று விஜய் தன்னுடைய தொண்டர்களிடம் கூறுகிறார். அதுபோல விஜயின் போட்டோவை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள், விஜயின் போட்டோவை பார்த்தால் நேர்மை உங்களுக்கு முன்னால் வரும், எனவே அந்த நேர்மையை பார்த்து நீங்கள் விலை போகாமல் இருங்கள், 10 கோடியை கொடுத்து உங்களை விலை பேசுவார்கள், விலை போய் விடாதீர்கள், கட்சியை உடைக்க சதி நடக்கிறது, வெளியிலிருந்து ஏமாந்து போய் விடாதீர்கள். யார் செய்கிறார் என்று தெரியவில்லை, ஆனால் புஷி ஆனந்த் மிகவும் உணர்ச்சிகரமாக இன்று பேசியிருக்கிறார். தன்னுடைய கட்சி தொண்டர்கள் எம்எல்ஏக்களிடம் விலை போய்விடாதீர்கள், கட்சியை உடைக்க சதி நடக்கிறது